This video is sponsored by Buymoot. Buymoot அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆன்லைன் கிராசரி ப்ராடக்ட் விற்கிற ஒரு ஆப்பு. இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ரொம்ப சேவிங்ஸோட ரொம்ப ஆஃபர்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பைமோட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் இதில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸு, கிட்ஸ் அசசரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பைமோட். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கார்த்திகை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தனு ஒரே என்ஜாய்மெண்ட்டு. எங்கேயா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கிளம்பிட்டாங்க. சரின்ட்டு எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறா. அப்பா நம்ம ஏரியா பார்க் போகலாம்ப்பா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அவங்கள நடக்க விட்டு நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அவங்க ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்தாங்க. இங்கனக்குள்ளே விநாயகர் கோயில் இருக்குது, இங்கனக்குள்ளே இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. பொறுமையாக நடந்து போடா அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப பொறுமையாகவே நடந்து போயிட்டாங்க. ஒரு வழியாக அங்கனக்குள்ளே போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு, அவங்க யூஸ்வலாக போகிற கோயில். கார்த்திகை 2வது நாள்னால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. கூட்டம் இல்லை ஆக்சுவலாக முருகன் கோயில். அப்போ தான் பூஜை நடந்து முடிஞ்சுச்சு. ஒரு வழியாக பார்க்குள்ளே என்ட்ரி போயிடலான்ட்டு கேட்டை திறந்து போனோம் உள்ளே. அது ஒன் வே கேட் ஆக்சுவலாக க்ளோஸ்டு. அவங்க போன பின்னாடி தான் நம்ம போக முடியும். ஒரு ஆள் போன பின்னாடி தான் நம்ம போக முடியும். நாங்கள் போன நேரம் பார்க்கில் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, லைட்டு போடாமல் இருந்துச்சு. மழை பெஞ்சனால ரொம்ப தண்ணி இருந்துச்சு. லைட் வந்துடுச்சு. தனு ஒரே குஷி. அங்கே பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஏரியா பார்க்கு. சூப்பராக இருந்துச்சு. தண்ணிலாம் நிறையா இருந்துச்சு. உள்ளே ஃபுல்லாக தாமரை பூவாக நிறைய பூத்து இருந்துச்சு. இது ஆக்சுவலாக நாங்கள் வாக்கிங் போகிற இடம். அதுதான் தனு டெய்லி வாக்கிங் போகிறப்ப சொல்லுவாங்க, நம்ம இதை ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுவோம்ப்பா அப்படின்னு. இது ஃபுல்லாமே இப்போ எங்கள் ஊரில் செஞ்சாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உள்ளே ஃபுல்லாக தாமரை செடி நிறையா இருந்துச்சு. அந்த விஷுவல் சூப்பராக இருக்கும். ஏகப்பட்ட செடி சுற்றி நட்டிருந்தாங்க. சில இது மூலிகை செடிகள் நட்டிருந்தாங்க, சில இது அழகு செடிகள் நட்டிருந்தாங்க. தனு இப்போ காமிச்சிட்ருக்கிறது ஒரு அழகான அடுக்கு செம்பருத்தி செடி. அது பக்கத்தில் ஒரு ஃபிக் இருந்துச்சு ஆக்சுவலாக. அது இந்த ஒரு அத்திப்பழம் மரம் இருந்துச்சு. நிறைய பழம் பழுத்துருந்துச்சு. அதில் ஒரு 2 பேட் சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். வவ்வால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு. அதில் அதை சாப்பிட்றதுக்கு அந்த வவ்வால் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. தனு பயத்தில் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தனுக்கு சின்ன கோழி, நாய் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம். அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிவிட்டு வேகமாக ஓடிடுவாங்க. அதோடு அவங்க கமாண்ட்ரி நிற்காமல் போயிட்டே இருக்குது பாருங்கள். சாயந்தரம் நேரம்னால பார்க்கு லேட்டாக தான் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் வெள்ளனே போயிட்டோம். அங்கே இருக்க செடியெல்லாம் காமிச்சு, அந்த அரளி செடி இதெல்லாம் காமிச்சு ஒவ்வொன்றா இது என்னப்பா நம்ம வீட்டில் வைப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க சுற்றி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ வேகமாக போகிறாங்க, எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே அவங்களுக்கு விளாடுறதுக்கு இடம் ஒன்று இருக்குது. அதை நோக்கி தான் அவ்வளோ வேகமாக போயிட்டுருந்தாங்க. அதை உங்களுக்கு சொல்லுவேன்னு சஸ்பென்ஸாக கொண்டு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பூ செடி பூத்துருந்துச்சு. ஆக்சுவலாக இது பேர் கோழிக்கொண்டைன்னு நினைக்கிறேன். அதுவும் வச்சுருந்தாங்க. அதை ஒன்று பிடுங்கி தனு கொடுத்தேன். அதை வாங்கி பார்த்துட்டு என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. அதுவரையும் அவங்க அந்த செடிகள்லாம் பார்த்ததே கிடையாது. அந்த பூவெல்லாம் அந்த சன் செட்டிங்க்கும் அந்த பார்க்கோட வியூக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அவங்க எங்கே போகணுமோ அங்கே வந்துட்டாங்க. என்னடா இது தனியாக ஆடிட்டுருக்குன்னு பார்த்தா தனு எனக்கு முன்னாடி போய் இப்படி ஆட்டி விட்டுட்டு வந்துருந்தாங்க. அது ஸ்ப்ரிங்குக்கு அதுக்கும் அந்த டக்கு ஆடிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது. இதை சுற்ற விட்டுட்டு இங்கிட்டு ஒடியான்ட்டாங்க. அதுவாக சுற்றிட்டு இருந்துச்சு அந்த ராட்டினம். அப்புறம் தனுவை ஏறி உட்கார சொல்லி ஒரு சுற்றினோடனே ரொம்ப சந்தோஷமாக சுற்றிக்கினாங்க. அவங்க ஒரு ஆள் தான் அந்த நேரத்தில் இருந்ததுனால ரொம்ப நேரம் சுற்றி விளாண்டுட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக நாங்கள் போகிறப்ப இந்த ராட்டினம்லாம் அவங்க பைசா கொடுத்து தான் நாங்கள் போவோம். இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கிட்டு ஓரமாக சீசாஸ் இருந்துச்சு. ஆனால் 2 பேர் உட்கார்ற இடத்துல அவங்க ஒரு ஆள் தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆள் இல்லை அங்கிட்ட. அதனால் அவங்க சைடு ஃபுல்லாக இறங்கி இருந்துச்சு. எனக்கு உட்காந்து விளாட ஆள் இல்லைன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடு இல்லாமல் சும்மா உட்காந்து எழுந்திரிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அந்த சீசா வந்து ஒரு சைடு ஆள் இல்லைங்க, ஒரு சைடு மட்டும்தான். அவங்களா சும்மா ரொட்டேட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சு வீல கிளம்புனோனையும், "எப்பா அங்கே வாங்கப்பா சீக்கிரம் போகலாம், யாரோ வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி ஓடினாங்க. "என்னடா தனு இவ்வளோ வேகமாக எங்கடா போகிற?" அப்படின்னு போய் பார்த்தா கூட்டமாக இருந்தாங்க. "என்னடா இது, ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிறேன்னு?" போய் பார்த்தா கையில் எல்லோரும் ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க. ஓ, ஏதோ ஃபங்க்ஷன் போல் அப்படின்னு நினச்சி போனால் அங்கே ஒரே கூட்டம். பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருந்தார். அங்கே அவங்களோட எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு சாக்லேட்லாம் கொடுத்து போனாங்க. தனு வேகமாக போய் அங்கே பாருங்களேன் கை கொடுத்து அது 2 சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுச்சு. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க அன்றைக்கி. அவங்களோட சேர்ந்து ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாக.